ஓம் சாந்தி. எல்லோரும் குஷி குஷியாக இருக்கிறீங்களா? 5/7/2024 இன்றைக்கி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நினைவின் மூலமாக தான் உங்களுடைய பேட்டரி சார்ஜ் ஆகும், ஆத்மாவுக்கு சக்தி வரும், ஆத்மா சதோப்பிரதானமாகணும். ஸோ எல்லாத்துக்குமே நினைவு தான். நினைவு இருந்தால் தான் ஆத்மா பேட்டரி சார்ஜ் ஆகும், நினைவு இருந்தால் தான் அது சக்தியில் நிரம்பும், நினைவு இருந்தால் தான் சதோப்பிரதானமாகும், நினைவு இருந்தால் தான் தூய்மையாகும், நினைவு இருந்தால் தான் விகாரத்தை வெல்ல முடியும், நினைவு இருந்தால் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும், உயர்ந்த பதவி அடைய முடியும். அதனால் அந்த நினைவு யாத்திரையில் விசேஷ கவனம் கொடுங்க, எச்சரிக்கையாக இருங்க. ஒரு வினாடியும் நினைவில் இருக்கிறேன்னா செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் உடலும் அல்ல, நான் மனமும் அல்லன்ட்டு மற்றவர்கள் ஹடயோகத்தில் சொல்லுவாங்க. இங்கே நான் உடல் அல்ல, ஓகே, ஆனால் நான் ஆத்மா, அதுவும் ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கணும். நான் உடம்பு கிடையாது, ஆத்மா. என்னுடைய எண்ணங்கள் உடலை பற்றி இருக்குதா, ஆத்மாவை பற்றி இருக்குதா? ஆத்மா, பரமாத்மா, ட்ராமா, இதை பற்றி தான் இருக்கணும். எல்லைக்குட்பட்ட எந்த விஷயத்தை பற்றியும் இருக்கக்கூடாது. ஸோ இதில் கவனம் கொடுங்க. நேற்று சொன்னார் பாருங்க, பார்வையில் கவனம் கொடுங்க. அசுர பார்வை கொண்டவர்கள் எல்லோரும், அசுர பார்வை கொண்டவர்கள் கண்டிப்பாக பாவம் செய்வாங்க. அதனால் தெய்வீக பார்வை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ சகோதரன் சகோதரியையும் கடந்து சகோதரன் அழியக்கூடிய எதுலேயும் உங்கள் பார்வை அதை அடையணுன்ற எண்ணம் கூட இருக்கக்கூடாதுன்றார். கேட்கணுன்ற எண்ணமே இருக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி நாள் சூப்பராக சொன்னார் பாருங்க, சரண்டர் சிஸ்டர்லாம் நிறைய புடவெல்லாம் வாங்கி வைக்கிறாங்க, நான் உலக ராஜ்யத்தையே கொடுக்குறேன், உங்களுக்கு ட்ரெஸ்ஸு கொடுக்க மாட்டேன்னா எதுக்கு பேராசையில் முன்கூட்டியே 100-200 வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தார். ஸோ இதெல்லாம் நமக்கு அந்த வாழ்க்கை பற்றிய பயத்தை நீக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். ஏன்னா அவர் சத்தியம் பண்ணியிருக்கிறார், ராஜ்யத்தை கொடுக்குறவர் விட்டுருவார் அவங்கள, இல்லையா? ஸோ இப்போதைக்கு நம்மக்கிட்டேருந்து எல்லாத்தையும் எடுத்தாச்சு, நம்ம பிச்சைக்காரங்க தான், எல்லாத்தையும் பாபாட்ட கொடுத்துட்டோம். அப்படின்னாலே என்ன அர்த்தம்? எனக்கு பொறுப்பு பாபா. அப்போ அவர் விட்டுருவாரா? மனிதர்கள் விட்டுருவாங்க, கடவுள் விட மாட்டார். ஸோ இதெல்லாம் நினச்சி பாபாவோட புத்தி இணைச்சிக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் நினைக்கிறதே பாபா நினைவு தான், அதையும் புரிஞ்சுக்கணும். கேள்வி: ஒரு தந்தையோடு மட்டும் அன்பு இருக்கிற குழந்தைங்களுடைய அடையாளம் என்னவாக இருக்கும்? ஒரு தந்தைக்கிட்ட மட்டும் உங்களுக்கு அன்பு இருந்துச்சு அப்படின்னா, அந்த அன்பில் பாபாவை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க இல்லையா? அப்போ பாபாவுடைய பார்வை உங்களை ஒரே பார்வையில் இந்த பூமியை விட்டு எடுத்துகிட்டு போயிடும், எல்லாத்தையும் கடந்த நிலைக்கு அழைச்சிட்டு போயிடும். உடம்பு ஞாபகம் இருக்காது, உலகம் ஞாபகம் இருக்காது, ஆத்மாவுடைய உண்மையான நிலையில் நிலைச்சிடுவீங்க, ஆனந்த ஸ்வரூபமாகிடுவீங்க, பற்றை முற்றிலும் வென்றவராகிடுவீங்க. யார் எல்லையற்ற தந்தையுடைய அன்பில் மூழ்கி அதை பற்றி மகிமை பாடிக்கிட்டே இருக்கிறாங்களோ, அவங்க எந்த மனிதனுடைய அன்பிலும் சிக்கிக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த பொய்யான உலகத்தின் பொய்யான மனிதர்கள்கிட்டேருந்து அவங்க புத்தி எப்போவோ துண்டிக்கப்பட்டுடும். மெய்யான இறைவனை தவிர யாரோடையும் உங்கள் புத்தி ஒட்டாது. ஸோ மெய்யான தேவன் கிறிஸ்தவர்கள் கூட சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்றவங்க எல்லாருமே பொய்யானவர்கள்னு அர்த்தம். பாபா நமக்கு என்ன மாதிரி அன்பு கொடுக்குறார் அப்படின்னா, அழிவற்றது, 5000 வருஷத்துக்கு உங்களை பார்த்துக்கிறது அந்த அன்பு தான். அந்த அன்புனால் அவர் நிரப்புனது தான் உங்களை பார்த்துக்குது. ஸோ இப்போ பாபா மேலே மட்டும் நீங்கள் வைக்கிற அன்பு இருக்குது பார்த்தீங்களா, அது எந்த அளவுக்கு உங்களுக்கு நிரம்பி இருக்குன்னா, சொர்க்கத்தில் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க அந்த அன்பை எல்லோருக்கும். நரகத்தில் கூட பாதி கொடுத்துக்கிட்டே தான் இருப்பீங்க. இப்போ வரைக்கும் நமக்கு இந்த கருணை அதெல்லாம் சொல்கிறாங்களே, இப்போ இந்த ஞானத்தை மற்றவர்கள் கொடுக்கணுன்றது பெரிய அன்புனால் பண்ணுறது தானே, கருணை தானே. ஸோ அது பாபா நமக்கு நிரப்பின அன்புடைய வெளிப்பாடு. அது சொர்க்கத்தில் அவ்வளோ அன்போடு ஒருவர் நாம் இருப்போம். அந்த மாதிரி அழிவற்றதாக இருக்குது பாபா கொடுக்குற அன்பு, இல்லையா? பாபாவுடைய குணம் எல்லாம் நம்முடையதாக ஆகுது. ஸோ இதெல்லாம் எதோடைய அடையாளம்?
ஒரு பாபா மேலே மட்டும் அன்பு இருக்கிறதுடைய அடையாளம். பாபா மேலே மட்டும் அன்பு இருந்தால் அவருடைய குணமே உங்களுடைய குணம் ஆயிடுச்சுன்னா எல்லாருக்கும் உங்களை பிடிக்கும். அப்படி இல்லை, மனிதர்கள் மேலே அன்பு வச்சாலே நிறைய பேருக்கு உங்களை பிடிக்காது. ஓம் சாந்தி. குழந்தைங்களுக்கு எல்லையற்ற அப்பா கிட்ட இருந்து அன்பு கிடைச்சிருக்குது. ஒரே ஒரு தடவை தான், ஒரே தடவை தான் இந்த அன்பு கிடைக்கிது. அப்போ அந்த அன்புலேயே மூழ்கி இருக்கணும். இப்போ சமீபமாக நிறைய இடங்களில் திடீர்னு அருவி அதிகமாகி நிறைய பேர் இறக்குறாங்க. தண்ணியே இல்லாமல் இருக்குதுன்ட்டு ஜாலியாக போய் அங்கே போய் உட்காந்துட்ருப்பாங்க. அப்படி ஒரு ஒரு கடகடன்னு சில நொடிகளில் பயங்கரமாக வெள்ளம் மாதிரி வருது. அப்புறம் எங்கே தப்பிக்கிறது? அடிச்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் பாபாவுடைய அன்பின் அருவி இருக்குது பாருங்க, அதில் நீங்கள் அடிச்சுட்டு போகணும். அதில் தான் சந்தோஷமே. ஏன்னா இந்த அருவியே 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருது. ஸோ இதில் மூழ்க மூழ்க அவ்வளோ சந்தோஷம். இந்த அன்பை பக்தி மார்க்கத்திலேயே நீங்கள் நினைவு பண்ணுறீங்க இல்லையா? கடவுள் அன்பானவர்னு பக்தி மார்க்கத்தில் நீங்கள் பாடுறீங்களே, எந்த அன்பு? பக்தி மார்க்கத்தில் வந்து அன்பு கொடுத்தாரு. இந்த சங்கமிகத்தில் கொடுத்த அன்புடைய மகிமையை பக்தி மார்க்கத்தில் பாடுறீங்க. அப்போ எந்த அளவுக்கு அன்பு கொடுக்குறாருன்னு யோசிச்சு பாருங்கள். அதாவது ஒரு டிஎம் சௌந்தரராஜன் பாட்டு இருக்குது. அவங்க கடவுள் நினச்சிட்டு முருகனை பாடுறாங்க. கல்லானாலும் ஏதோ ஒரு முருகன் கோயில் கல்லாவின் இந்த மாதிரி வரும். இன்னொரு பாட்டில் பார்த்திங்கன்னா, கற்பனைன்னு மற்றவங்க சொன்னாலும், நீ வெறும் கற்சிலை தான் சொன்னாலும், கந்தனே உன்னை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு பாடுறேன். என்ன வேணாலும் சொல்லிக்கோ, நான் உன்னை மறக்க மாட்டேன், என்னால் உன்னை மறக்க முடியாதுன்றாங்க. முருகன் மேலேயோ அவ்வளோ அன்புனா பாபா மேலே, அந்த பாபா மேலே உள்ள அன்பை தான் அங்கே முருகன் மேலே காட்டுறாங்க. ஸோ நாம் அதாவது பக்தியில் என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுளே உன்னுடைய அன்பு மட்டும் போதும்ப்பா, எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம் அப்படி இல்லையா? அதனால தானே துறவிகள்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு கடவுளுடைய அன்புக்காக தானே காட்டுக்கு போயிடுறாங்க. எல்லாத்தையும் தூக்கி கடைசிட்டு, எனக்கு அப்பாவாகவும் அம்மாவாகவும் இருக்கிறது நீங்கள் தான், எனக்கு எல்லாமே நீங்கள் தான். ஸோ அந்த ஒருவர்கிட்ட இருந்து தான் உங்களுக்கு அரை கல்பத்துக்கு அன்பு கிடைக்கிது. அதாவது பெண்கள் எல்லாம் வீட்டில் சொல்லுவாங்க, உன் அன்பை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது, வீட்டுக்கு காசை கொடுறா, வாங்கி போடுறா, அன்பை வச்சுட்டு சோறு சாப்பிட முடியுமான்னு கேட்பாங்க. ஆனால் பாபாவுடைய அன்பு அரை கல்பத்துக்கு உட்கார்ந்து நீங்கள் சாப்பிட்லாம், காலியே ஆகாது. அந்த அளவுக்கு நிரப்புறாரு எல்லாத்தையும். ஸோ பாபாவுடைய அன்பு தான் அங்கே விலங்குகள் கிட்ட இருந்து அன்பு கிடைக்கிது, பறவைகள் கிட்ட இருந்து அன்பு கிடைக்கிது. பறவைகள் உங்களை சுற்றி சுற்றி வரும்னா இருப்பாருங்க. இப்போ சமீபமாக பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கில் அந்த மாதிரி வீடியோ வருது. ஸ்டீமரில் போயிட்டே இருக்கிறாங்க, அவங்கள சுற்றி சுற்றி அழகாக ஒரு பறவையாக அவங்க அப்படியே தலைக்கு நேராக பறந்துட்டு இருக்குது அந்த ஸ்டீமர் ஸ்பீடுக்கு. ஆச்சரியமாக இருக்குது. சொர்க்கத்துக்கு ட்ரெயின் ஆகுது மற்ற விலங்குகள் எல்லாம். ஸோ அந்த ஒருவரிடம் இருந்து நமக்கு அந்த அன்பு கிடைக்கிது. இந்த ஆன்மீக அன்புடைய மகிமை இருக்குது பார்த்தீங்களா, அது அளவற்றதுன்றார். யாருடைய ஆன்மீக அன்பு சொல்கிறார்? நம்முடைய ஆன்மீக அன்பே இல்லையா? பாபா கிட்டேருந்து நமக்கு அன்பு கிடைக்கிது, நம்மளும் மற்றவர்களுக்கு அன்பு கொடுக்குறோம். ஆன்மீக அன்பு, ஆத்மா மேலே அன்பு. அதனால தானே ஞானம் கொடுக்குறோம். அதனால தான் பாபா சொல்கிறார், நீ ஆத்மாவை பார்த்து சகோதர ஆத்மாவுக்கு சொல்லி கொடுக்குறன்னும் போது தான் அந்த கருணை வரும். ஏன்னா அந்த ஆத்மாவை பார்க்கும்போது அது மாட்டிக்கிட்டு இருக்குதே, உடம்புல மாட்டிக்கிட்டு இருக்குதே, அதை விடுதலை பண்ணணுமே அப்படின்னு உங்களுக்கு தோணும். அதுதான் அளவற்ற அன்பு இல்லையா? என்றென்றைக்கும் விடுதலை பண்ணுது. பாபா தான் குழந்தைங்களை சாந்தி தாமத்தின் எஜமானர்களாக மாத்துறார். இப்போ நாம் துக்கதாமத்தில் இருக்கிறோம். எல்லாம் துக்கத்தில் அழுகுறாங்க, அசாந்தியில் அழுகுறாங்க. ஸோ குறிப்பாக அந்த அருவியில் அடிச்சுட்டு போகும்போது பார்த்திங்கன்னா அப்படியே குடும்பத்தோடு போகிறாங்க. அதில் பாதி பேர் மாட்டிக்கிட்டாங்க. எப்படி இருக்கும் வெளியில் இருக்கிறவங்களுக்கு? ஒன்றுமே என்னென்னமோ பண்ணுறாங்க, மரக்கிளையை உடச்சி பார்க்குறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. அதுக்குள்ளே அது தண்ணி பயங்கரமாக ஆயிடுச்சு. அங்கே உள்ள ஒரு 10 பேர் ஒன்றா கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. அதில் 3 பேர் கட்டிட்டு அடிச்சுட்டு வழிக்கிட்டு போயிடுறாங்க. இப்போ போனவங்கள நினச்சி வருத்தப்படுவாங்களா,
நம்ம அடுத்தது போக போகிறோன்னு நினச்சி வருத்தப்படுவாங்களா? நரகம்னா என்னன்னு பார்த்துருப்பாங்க இல்லையா? எந்த நேரமும் என்ன வேணாலும் நடக்கும். பாருங்கள், எது சந்தோஷத்தை கொடுக்கும்னு போனாங்களோ அது துக்கத்தை கொடுக்கறதுக்கு இதை விட சிறந்த உதாரணம் என்ன இருக்குது? இதுதான் பாபா சொல்கிறார், துக்கதாமத்தில் இருக்கிறீங்க, திரும்புகிற பக்கமெல்லாம் அழுதுட்டு இருக்கிறாங்க, அசாந்தியில் இருக்கிறாங்க. யாருக்குமே தலைவன் இல்லை, என்னுடைய தலைவன் சொல்லிக்கிறதுக்கு இல்லையா? அதனால தான் விழுந்து விழுந்து பக்தியில் அவரை நினைக்கிறாங்க. அவர் இல்லையே, என்னை விட்டுட்டு போயிட்டேன்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் விதிப்படி பக்தி மார்க்கம் அரைக்கல்பம் நடந்து தான் ஆகணும். பாபா புரிய வைக்கிறாரு, பாபா உங்கள் மனதில் உள்ளதை தெரிந்து கொள்ளும் அந்தர்யாமி கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் மனசில் இருக்கிற குப்பையை நான் எதுக்கு தெரிஞ்சுக்கணுன்ற எவ்வளோ சூப்பரான விஷயம் இல்லையா? அதாவது நீங்கள் பாபா கிட்ட அன்பா பாபாவுடைய ஞானத்தை பற்றி பேசுகிறீங்க, சேவையை பற்றி பேசுகிறீங்கன்னா மட்டும்தான் அவர் கேட்பார். இல்லைன்னா ரேடியோ வால்யூமை க்ளோஸ் பண்ணிவிட்டு எந்த குழந்தை சேவையை பற்றி பேசுதோ அதை கேட்க போயிடுவார். அப்போ நீங்கள் சொல்கிறத கேட்கணும்னா வெறும் பாபாவை பற்றிய நினைவிலும் சேவையிலும். நேற்று சொன்னார் பாருங்கள், சேவை செய்கிற குழந்தைங்களுடைய நினைவு எனக்கு தானாக வந்துக்கிட்டே இருக்குதுன்றார். ஸோ பாபா உங்களை 24 மணி நேரம் நினைக்கணுன்னா 24 மணி நேரம் நீங்கள் சேவையிலே இருங்க. மற்றபடி பக்தி மார்க்கத்தில் என்னென்னமோ நினைப்பாங்க, குழந்தை வேணும்னுவாங்க, இது வேணும்னுவாங்க, அவன் நாசமாக போகணுன்னுவாங்க. இதெல்லாம் பாபா தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறாரு? அதுக்குன்னு மனதை படிக்கக்கூடியவர், அது ஒரு கலை. அப்படி இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இங்கே அந்த விஷயமெல்லாம் கிடையாது. பாபா அதுக்கு ஒன்றும் வரல. இங்கே அப்பாவும் குழந்தைகளும் முழுமையான பாகங்களை நடிக்கிறாங்க. எப்படி இந்த உலக சக்கரம் சுற்றுது, அதில் குழந்தைங்க எப்படி பாகம் நடிக்கிறாங்கன்னு பாபாவுக்கு தெரியும். இதுதான், இந்த ஞானத்தில் தான் ஒரு கடல். மற்றபடி மனிதர்களுடைய மைண்டில் ஒவ்வொருத்தரும் அந்தந்த நேரம் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது கிடையாது. ஆனால் ஒட்டுமொத்தமாக எல்லாம் தம பிரதானமாக இருக்கிறாங்கன்னு தெரியும். ஒட்டுமொத்தமாக எல்லோரும் சத்தியுகத்தில் சதோ பிரதானமாக இருந்தாங்கன்னு தெரியும். நேற்று இரவு கூட பாபா புரிய வச்சாராம், ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் விகாரம் தான் இருக்குது இல்லையா? அநேகமாக நேற்று வந்த கிளாஸாகவே தான் இருக்கும். எல்லாருக்குள்ளேயும் விகார பார்வை தான் இருக்குது அப்படின்னு சொன்னார் இல்லையா? மனிதர்கள் அவ்வளோ அழுக்கானவர்களாக இருக்கிறாங்க. அதில் நேற்று ஒன்று சொன்னார் பாருங்கள், இந்த அழுக்கான உலகத்தில் அழுக்கான பொருள் மேலே உங்களுக்கு எதுக்கு பற்றுன்னார். ஸோ பற்று நீக்குங்க, பரிசுத்தமான பாபாவை மட்டும் நினைங்க. பாபா மேலே அன்பு வைக்கிறதுக்கும் இந்த அழுக்கான மனிதர்கள் மேலே அன்பு வைக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குதுன்றார். மனிதர்கள் ரொம்ப ரொம்ப அழுக்கானவர்கள். பாபா அந்த அழுக்கான மனிதர்களை அழகிய மலர்களாக மாற்றுற. ஒரே ஒரு தடவை தான் குழந்தைகளுக்கு அப்பாவுடைய அன்பு கிடைக்கிது. அந்த அன்பு அழிவற்றதாக முழு கல்பமும் தொடருது. அதுதான் பெரிய விஷயம் இல்லையா? அந்த அன்பு தான் மீண்டும் மீண்டும் எல்லாரையும் டக்குன்னு கடவுளை, நாஸ்திகன் கூட ஒரு டைமுக்கு அப்புறம் கடவுளை நோக்கி போகிறானே. 5000 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின அன்பு நம்மளை பிடிச்சி இழுக்குதுன்னா அது என்ன மாதிரி அன்புன்னு யோசிச்சு பாருங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, அங்கே சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் எல்லா பொண்ணுங்களுமே பூ வைப்பாங்க. குறிப்பாக ஸ்கூலில் படிக்கிற பொண்ணுங்களும் ரோஜா பூலாம் வச்சுட்டு வருவாங்க. இப்போ யாருமே பூ வைக்கிற மாதிரியே தெரியல. ஏன்னா மலர்களாக இல்லை, சுத்தமாக குணம் போயிடுச்சு இல்லையா? மனிதர்களுக்கு பூ வைக்க அருகதை கிடையாதுன்னு பாபா சொல்லியிருக்காரு, அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் இப்போ ரொம்ப தம பிரதானமானதுனால அவங்களே வைக்கிறதில்ல. நமக்கு அந்த ஒரு தந்தை மேலே வச்சிருந்த அன்பு தான் சகோதரர்கள் மேலேயும் அந்த அன்பு வைக்கிறோம். ஆனால் ஆன்மீக அன்பு இது சொர்க்கத்திலையும் வருது. ஆனால் இங்கே அன்பு வைத்தாலும் பற்றற்ற அன்பு, பற்றை வென்றவர்கள் ஆகிறீங்க. அது ரொம்ப முக்கியம். அன்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே முதல்ல விலகி இருந்து அன்பு வைக்கணும். விலகி தான், எப்படி பிச்சைக்காரனுக்கு அவன்கிட்ட இறங்கி போய் சோறு போட மாட்டீங்க, நீங்கள் மேலே நிற்பீங்க, அவன் கீழே நிற்பான், அப்படியே சாப்பாடு போடுவீங்க. அந்த மாதிரி இருக்கணும். பொன்னுலக ராஜ்யத்தை தான்
ராஜா, அதாவது பற்றை வென்ற ராஜா ராணி மற்றும் பிரஜைகளின் ராஜ்யம்னு சொல்கிறது. அங்கே பிரஜைகள் உட்பட பற்றை வென்றவர்களாக தான் இருப்பாங்க. பற்று இல்லைன்னா யாராவது அழுவாங்களா? ஏதாவது துக்கம் இருக்குமா? எதுவுமே இருக்காது. அழுகுரல் கேட்காது, துக்கம் இருக்காது. எல்லாத்துக்கும் காரணம் இந்த பற்று மட்டும்தான். அதை விட்டுடுங்கன்ற. ஒரு பணக்கார இப்போ சமீபமாக சொத்து பிரச்சனைனால பையனே வந்து அப்பாவை பளிர்னு பயங்கரமாக பளிர்னு இல்லை, பாக்ஸிங் ஸ்டைலில் குத்துறான். பெரிய பணக்காரங்க ஏதோ சொத்து பிரச்சனையில் அப்படி பண்ணுறான். இப்போ அது மாதிரி நிறைய இடங்களில் அப்பா அம்மா இறந்த பிறகு யாராவது ஒரு சகோதரன் எல்லாத்தையும் அபகரிச்சுட்டு இன்னொருத்தரை துரத்திடுவாங்க. அப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா மனநலம் பாதிக்கப்படுவாங்க. சிலர் அப்படியே அந்த செகண்டே மென்டலாகி ரோட்டில் ட்ரெஸ் இல்லாமலாம் சுற்றுவாங்க. இவ்வளோத்துக்கும் காரணம் என்ன? அது என்னதுன்ற பற்று தன்னை அறியாமல் உள்ளே வந்துடுச்சு. அதுக்கு தான் என்னது. நீங்கள் பிறக்கும்போதே ஒரு பிச்சைக்காரனுக்கு பிறந்திருந்தா உங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது. கரெக்ட் தானே? அதுக்கு தான் பாபா சொல்கிறார், நீ இப்போ அப்படி புரிஞ்சுக்கோன்ற. ஆக்சுவலாக ராஜாதி ராஜாவுக்கு குழந்தையாக பிறக்கிறீங்க, ஓகே. ஆனால் இப்போ பாபா பிச்சைக்காரனாக இருக்க சொல்கிறார். பிச்சை எடுக்க சொல்ல அந்த ராயல் குணமும் இருக்கணும். அதே நேரத்தில் என்னது எதுவும் இல்லைன்ற உணர்வு. பிச்சைக்காரனுக்கு எப்படி எதுவும் இல்லை என்னதுன்ற உணர்வு இருக்குதோ அந்த மாதிரி இருக்கணுன்ற. உண்மையிலே சொர்க்கத்தில் நாம் இருக்கும் பொழுது பாரதத்தில் ஆரோக்கியம், செல்வம், சுகம் நிரம்பி இருந்தது. ஆனால் என்னைக்கு இந்த ராவணன் வந்து அபகரிச்சானோ ராஜ்யத்தை, சுகம், செல்வம், ஆரோக்கியம் இதெல்லாம் எங்கே போச்சுனே தெரியல. பாரதத்தில் எல்லோரும் துக்கத்தை தான் அனுபவிக்கிறாங்க. அதனால தான் கடவுளை விழுந்த நினைக்கிறாங்க. எங்களுக்கு சுகத்தை கொடுங்க, அமைதியை கொடுங்க, எங்கள் மேலே கருணை காட்டுங்கன்றாங்க. எல்லையற்ற தந்தையோ கருணை நிரம்பியவர். ராவணன் தான் கருணையற்றவன். அவன் காட்டுற வழியெல்லாம் துக்கத்துக்கான பாதை. எவ்வளோ சூப்பரானது இல்லையா? ராவணன் பாபா காட்டுற வழி சுகத்திற்கான பாதை. பற்ற வீடு இந்த துக்கம் நிரம்பிய உலகத்திலையும் நீ எவ்வளவு பாவம் செஞ்சுருந்தாலும் நீ தப்பிச்சிடுவேன்ற. ஆனால் ராவணன் என்ன பண்ணுறான்? ஏற்கனவே பாவம் இருக்கிறதெல்லாம் மறக்க வச்சு இன்னும் பாவம் செய். காமத்தினால, கோபத்தினால, பற்றுனால உறவுகளை உருவாக்கிக்கோ. நிறைய உறவுகளை உருவாக்கு. அப்போ தானே உனக்கு ஒரு ஆபத்துனா இருப்பாங்க. கடைசியில் பார்த்தா அந்த உறவுகளால் தான் ஆபத்தே வரும். ஸோ அதுதான் ராவணனுடைய வழி. உங்களுக்கு துக்கத்தை தான் கொடுக்கும். துக்கத்துக்கான வழியைத்தான் அவன் காட்டுறான் அப்படின்னு பாபா சொல்கிறார். கருணையற்றவன் ராவணன்றார். மனிதர்கள் எல்லோரும் துக்கத்தின் பாதையில் தான் போயிட்டு இருக்கிறாங்க, ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதிலும் இந்த காமம்ன்ற விகாரம்தான் இருக்கிறதுலேயே அதிக துக்கத்தை கொடுக்கக்கூடியது இல்லையா? அது ஒன்று யோசித்து பார்த்தா தெரியும். இப்போ நடக்கிற கொலை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கள்ளக்காதல் அல்லது காதல்னே வச்சுக்கிட்டா கூட அந்த பணக்காரன் ஏழை அப்படின்னு வரும்போதும் பிரச்சனை. கொலை பண்ணால் மட்டும் பிரச்சனை கிடையாது. கொலை பண்ணாட்டினா கூட இவங்களுக்கு தெரியாமல் அவங்க வேறு ஊரில் போய் வாழ்வாங்க, கஷ்டப்படுவாங்க, சொத்தெல்லாம் விட்டுட்டு போவாங்க. எல்லாம் இந்த காமம் படுத்துகிற பாடு. ஸோ இதில் நடுவில் பொண்ணோ பையனோ கழட்டி விட்டாங்க அப்படின்னா இன்னும் துக்கம். பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சகோதரர் லவ் ஃபெயிலியர் ஆகி அவர் இத்தனைக்கும் வந்து வக்கீலாக இருக்கிறார். அவருக்கு இந்த நிலமை. பொண்ணு ஏமாற்றிட்டு போயிடுச்சுன்ட்டு இஷ்டத்துக்கு தண்ணி அடித்து கடைசியில் செத்தே போயிட்டார் சின்ன வயசில். அதனால தான் பாபா சொல்கிறார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, இந்த பாழா போன காம விகாரத்தை வெல்லுங்கள். உங்கள் காலுக்கு அடியில் கிடக்கணும். அதெல்லாம் தலையெடுக்க விடக்கூடாது. காலில் போட்டு நசுக்குவாங்கல்ல, பூச்சி நசுக்கிற மாதிரி நசுக்கி போடுங்க இந்த காமத்தைன்ற. அப்போ தான் இந்த உலகத்தின் எஜமானராக நீங்கள் ஆவீங்க இல்லையா? அந்த ஒரு வினாடி மயக்கம், காமத்தின் மயக்கம் 2500 வருடம் சொர்க்கத்தை பார்க்க விடாமல் பண்ணிடுது. நேற்று சொன்னார் பாருங்க, நீ தேகத்தை ஒரு வினாடி பார்த்தனா சொர்க்கத்தை 2500 வருஷத்துக்கு பார்க்க மாட்டேன்றார். இப்போ காந்தாரி எதுக்கு கண்ணை கட்டிகிட்டு இருந்தாங்க?
நான் நரகத்தை பார்க்கல, நான் பார்க்குறது சொர்க்கமாக தான் இருக்கணும். இந்த ஊனக்கண்ணால் நான் சொர்க்கத்தை மட்டும்தான் பார்ப்பேன், நரகத்தை பார்க்க மாட்டேன். வெறும் ஆத்மா மட்டும்தான் தெரியணும். அதுக்கு தான் 3வது கண் கொடுத்துருக்கார். லக்ஷ்மி நாராயணன் உலகத்தின் எஜமானர்கள், உலகத்தை வென்றவர்கள். எப்படி வென்றார்கள்? யார்கிட்ட சண்டை போட்டு? மாயையிடம் சண்டை போட்டு வென்றவர்கள். ஸோ நமக்கு தெளிவாக லட்சியம் இருக்குது. மனிதர்கள் கோயிலுக்கு போகிறாங்க, முருகன் கோயில் போகிறாங்க, பிள்ளையார் கோயில் போகிறாங்க, செல்லியம்மன் கோயில் போகிறாங்க, வீரவாழியம்மன் கோயில் போகிறாங்க. யாரை பற்றியும் எதுவும் தெரியாது. ஏதோ பொம்மைக்கு பூஜை பண்ணுற மாதிரி தான் அவங்க பண்ணுறது எல்லாம். பாருங்கள், கல்கத்தாவில் தேவியை பூஜை பண்ணுறாங்க, உருவாக்குறாங்க, அலங்காரம் பண்ணுறாங்க, சாப்பாடு ஊட்டி விடுறாங்க. ஏன்னா அந்த மண் சிலை அல்லது கல் சிலை எதையாவது சாப்பிடுதா என்ன? பிராமண பூசாரிகள் தான் எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க. ஸோ அவங்க உருவாக்கி பாலனை செஞ்சு கடைசியில் கடலில் போய் கரைச்சிடுறாங்க. இதுதான் கண்மூடித்தனமான நம்பிக்கைன்றது. இப்போ பாருங்கள், மெக்காவில் போய் 1300 பேருக்கு மேலே வெயில் தாங்காமல் செத்து போனாங்க. அங்கே என்ன இருக்குதுன்னு போகிறாங்க கூட்டம் கூட்டமாக. அல்லாவே இங்கே வந்திருக்கிறாரு. இதுதான் குருட்டு நம்பிக்கைன்றது. தங்க யுகத்தில் இந்த குருட்டு நம்பிக்கையெல்லாம் இருக்காது. கலியுகத்தில் தான் இந்த பழக்க வழக்கங்கள்லாம் வெளிப்படுது. நீங்கள் முதலாக சிவபாபாவை மட்டும்தான் பூஜை பண்ணுறீங்க. அதைத்தான் கலப்படமற்ற சரியான பக்தின்னு சொல்ல முடியும். பிறகு கலப்படமான பக்தி இருக்குது. பாபா அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது குடும்பத்தின் நறுமணம் வருதுன்றார். எப்படி சொல்கிறார் பார்த்தீங்களா? பாபானா என்ன? அப்பா. அப்போ குடும்பத் தலைவன். அப்போ குடும்பத்தின் நறுமணம் வருது. பாருங்கள், சிவன் வீட்டில் சிவனுடைய ஃபோட்டோ எப்படி தெரியுமா வைப்பாங்க? குடும்பத்தோடு இருக்கிற ஃபோட்டோ தான் வைப்பாங்க. நம்ம சங்கர்னு சொல்கிறோம், பட் பக்தியில் சிவன் சொல்கிறாங்க இல்லையா? சிவன், பார்வதி, பிள்ளையார், முருகன் 4 பேர் இருக்கிற ஃபோட்டோவை தான் வச்சுருப்பாங்க, வழிபடுவாங்க. ஏன்னா அதான் கரெக்டும் கூட. அப்பா தானே அவர். அப்போ தான் அந்த குடும்பத்தின் நறுமணம் வருது. ரொம்ப தெய்வீகமான குடும்பம், சுத்தமான குடும்பம், உயர்ந்த குடும்பம் இது. தாயும் நீயே, தந்தையும் நீயே அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த உங்கள் கருணையினால் தான் நீங்கள் எங்களுக்கு இந்த மிகப்பெரிய ஞானத்தை கொடுத்தீங்க. இதன் மூலம் எங்களுக்கு அளவற்ற சந்தோஷம் கிடைக்குது. 5000 வருஷமும் கிடைக்குது. இப்போ வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குதுன்னா அது காரணம் அந்த ஞானம்தான். ஸோ உங்களுடைய புத்தி இப்போ ஞாபகப்படுத்துது. முதலாக நாம் நிராகார உலகத்தில் இருந்தோம். அங்கிருந்து இந்த ஸ்தூல உலகத்துக்கு வந்து தேவதைகளின் உடல் எடுத்து சுகத்தின் பாகத்தை நடித்தோம். அதனால்தான் நம்ம தேவதை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அடுத்தது மறுஜன்மம் எடுத்து எடுத்து தேவதையிலிருந்து சத்திரியராகி, சத்திரியரிலிருந்து வைஷ்யராகி, அப்புறம் சூத்ரனாகி எல்லா வர்ணத்திலும் நம்முடைய பாகத்தை நடித்தோம். பல நாடுகளில் நடிச்சிருப்போம், பல உடலில் நடிச்சிருப்போம், பல உறவுகளோடு நடிச்சிருப்போம். நினச்சி பார்த்தாலே மெய்சில் இருக்கல. இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக நரகத்தில் எதை சுற்றி பார்க்க போகிறாங்கன்னு தெரியல. சொர்க்கமாக இருக்கும்போது நம்ம சுற்றி பார்த்தோம் எல்லா இடத்தையும். பாருங்கள், ஒன்றும் இல்லாத இடத்துல அருவியில் போய் செத்து போயிட்டு இருக்கிறாங்க. சுகத்தை கொடுக்குற இடமெல்லாம் துக்கத்தை தான் கொடுக்குது அவங்களுக்கு. ட்ரெயினில் போயிட்டு இருக்கிறாங்க. அந்த பர்த்து கழுண்டு விழுந்து கீழே இருக்கிற ஒரு மூஞ்சி நெசுங்கி சாகுறார். எதுலேயுமே சேஃப்டி இல்லை. திடீர்னு பார்த்தா ட்ரெயின் பற்றிக்கிட்டு எரியுது, பஸ்ஸு பற்றிக்கிட்டு எரியுது. ஒரு ஊரே டக்குன்னு பூமிக்கு அடியில் போயிடுது. என்ன மாதிரி நரகம்! இதில் உங்களுக்கு எதுக்கு பற்றுன்னு கேட்குறாரு இல்லை? இந்த நித்யானந்தான்னு ஒருத்தர் இருந்தார், வயசான தாத்தா, பிரம்மஸ்ரீ நித்யானந்தான், இப்போ இறந்துட்டார். அவர் சொல்லுவார், 4 நாள் வேலைக்கு போகாமல் பாரான், உன் பொண்டாட்டி எப்படி அன்பு செலுத்துறான்னு தெரியும். அவ்வளோதான், உனக்கு மரியாதை இருக்காது. ஏதாச்சுப்பா அங்கே போய் கடை அப்படின்னு வா அப்படின்னார். ப்ராக்டிக்கலாக சொல்கிறார்.
ஸோ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியாமல் இருந்தது, இந்த 4 வர்ணங்களை பற்றி. நாம் தான் அந்த 4 வர்ணத்திற்கும் போயிட்டு வந்தோன்னு நமக்கு தெரியல. ஸோ பாபா தான் வந்து சிருஷ்டியின் முதல் இடைக்கடை பற்றிய ஞானத்தை கொடுக்குறார், தன்னை பற்றிய அறிமுகத்தையும் கொடுக்குறார், எப்படி இந்த உடலுக்குள்ளே பிரவேசிக்கிறேன்னு சொல்கிறார். இவருக்கு இவருடைய 84 பிறவிகளை பற்றி தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, நான் தான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஷாம் சுந்தர் பற்றிய ரகசியத்தையும் புரிய வைக்கிறார். சொர்க்கத்தில் சுந்தராக அழகாக இருந்தார், இப்போ கடைசி ஜென்மத்தில் ஷாமாக அழுக்காக ஆகிட்டார். அதனால் ஷாமும் அவரே சுந்தரும் அவரே, அதனால தான் ஷாம் சுந்தர்னு சொல்கிறோம் ஸ்ரீகிருஷ்ணரை. அவர் புது உலகத்தின் முதல் இளவரசன், நம்பர் 1 இளவரசன். 2வது இடத்துல தான் ராதை வராங்க. ஸோ இதில் ஒரு சூப்பரான விஷயம் வந்து வரலட்சுமி சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க கேள்வி பதிலில். என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, குறிப்பாக சென்டரில் இருக்கிறவங்க தான் சத்தியுகத்துக்கு வருவாங்க, சரி ராஜாராணி ஆவாங்க, மற்றவங்களாம் ஆக மாட்டாங்க அப்படின்னு நிறைய சென்டரில் சொல்லிகிட்ருப்பாங்க. பாபா இப்போ சமீபமாக சொன்னார், அப்படிலாம் நான் பாரபட்சம் பார்க்குறது கிடையாது, யார் வேணாலும் ஆக முடியும். அப்போ சொல்கிறாங்க, 2 விஷயம் சொன்னாங்க, சூப்பரான விஷயம். சென்டரில் இருக்கிறவங்களுக்கு 2 பதவி தான், ஒன்று ராஜாராணி ஆகணும், இல்லைன்னா வேலைக்காரன் ஆகணும், வேறு சாய்ஸே கிடையாது அவங்களுக்குன்ற. ஏன் நிறைய பேர் அங்கே மோசமாக இருக்கிறாங்கன்னா இதுதான் காரணம். ஏன்னா அவங்களுக்கு 2 சாய்ஸ் தான், ஒன்று ரொம்ப பக்காவாக இருப்பாங்க அல்லது ரொம்ப கேவலமாக இருப்பாங்க. ஸோ அப்போ புரிஞ்சுக்கலாம் அவங்க இந்த பதவிக்கு இருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் வெளியில் இருக்கிறவங்க பாருங்கள், ராஜாராணியும் ஆக முடியும், வேலைக்காரனும் ஆக முடியும், வெட்டியானும் ஆக முடியும், பிரஜையும் ஆக முடியும், பணக்கார பிரஜையும் ஆக முடியும், ரொம்ப பணக்கார பிரஜையும் ஆக முடியும், அந்த ராஜ்யத்துக்குள்ளேயே எல்லாமாகவும் பிறக்கவும் முடியும். அதுதான் வெளியில் இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ சாய்ஸ் இருக்குது. ஆனால் பாபா அதை சொல்கிறது கிடையாது. பட் சிஸ்டர் வந்து அது அதை டைரெக்டாக பாபா சொல்கிறது கிடையாது, சொல்கிறாரு வேலைக்காரன் ஆகிடுவேன்னு சொல்கிறாரு. அப்போ அதான் அர்த்தம், அங்கே 2 பதவி தான். அங்கே சொர்க்கத்தில் ராஜாராணி இருப்பாங்க அந்த ராஜ்யத்தில், மற்றவங்க எல்லாம் வேலைக்காரங்க தானே, அவ்வளோதான் உங்களுக்குன்றார். அப்படி இருக்கும்போது தாய்மார்களை நீங்கள் எதுக்கு மட்டம் தட்டுறீங்கன்றார். எவ்வளோ சூப்பரான விஷயம். அதை விட முக்கியமானது இன்னொன்று கேட்டாங்க, என்னென்னா நம்பர் 1 ஸ்ரீகிருஷ்ணர் கிரகஸ்தியா குமார் இல்லை கன்யாவா? அவர் கிரகஸ்தி, குடும்பத்தில் இருந்தவர் நம்பர் 1. மம்மா கன்யாவே நம்பர் 2 தான் அப்படின்னாங்க. இதோ இப்போ முரளியில் அது அவங்க வந்து நேற்று சொன்னாங்க. பட் இப்போ பாபா முரளியில் அதை சொல்கிறார், ஸ்ரீகிருஷ்ணர் தான் முதல் நம்பர், ராதை 2வது நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, பிறக்கிறதுலே சில வருடங்கள் வித்தியாசம் இருக்குன்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? ராதை கரெக்டு தானே, ஒரே வயசில் இருக்க மாட்டாங்கல்ல. அப்போ அந்த சொர்க்கத்தின் முழு சுகத்தை ஸ்ரீகிருஷ்ணர் தான் அனுபவிக்கிறார். இந்த உலகத்தின் தொடக்கத்தில் அவரைத்தான் நம்பர் 1 அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அவர் தான் முதல் குழந்தை, தூய்மையாக பிறக்கிற குழந்தை. அதனால தான் ஸ்ரீகிருஷ்ணரை எல்லாரும் அவ்வளோ அன்பு செலுத்துகிறாங்க. அவர் தான் ஷாம் சுந்தர். சொர்க்கத்தில் எல்லோரும் அழகாக இருப்பாங்க, அழகிய மலர்களின் பூந்தோட்டம் அதுதான். ஆனால் இப்போ எங்கே அந்த சொர்க்கம்? உலகத்தில் எங்கேயாவது அந்த மாதிரி இருக்கிறாங்களா? இந்த நாட்டை விட இந்த நாடு கொஞ்சம் பெட்டர் அப்படி சொல்லலாமே தவிர, எல்லாருமே அப்படியே ரொம்ப பக்காவாக இருக்கிறாங்கலாம் சொல்லவே முடியாது. ஸோ அந்தந்த நாட்டுக்காரங்களோட பழகும்போது நமக்கு தெரியும். இங்கேருந்து பார்க்கும்போது அவங்களாம் நல்லா இருக்கிறாங்களான்னு தெரியும், அவங்க கூட பழகும்போது தான் தெரியும் அப்படி கிடையாது, எல்லாருமே தமோ பிரதானமாக தான் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. இப்போ எங்கே சொர்க்கம்? கவலைப்படாதீங்க, மறுபடியும் வந்துடும். ஏன்னா சக்கரம் சுத்துது. மற்றபடி அது ஒன்றும் கடலுக்குள்ளே போகலை. சூரியன் மறையுது, ஆனால் பார்க்குறது கடலுக்குள்ளே போன மாதிரி தெரியும் இல்லையா? அந்த மாதிரி சொர்க்கம் ஒன்றும் கடலுக்குள்ளே போகல, அவ்வளோதான். அது நரகமாயிடுச்சு, இப்போ மீண்டும் சொர்க்கமாக போகுது. மனிதர்கள் வந்து இலங்கை கடலுக்குள்ளே போயிடுச்சு, அதாவது ராவணன் ஆண்ட இலங்கை கடலுக்குள்ளே போயிடுச்சு, கிருஷ்ணர் ஆண்ட துவாரகை இலங்கை கடலுக்குள்ளே போயிடுச்சுன்னு சொல்கிறாங்களே, அப்படியெல்லாம் சொர்க்கம் கடலுக்குள்ளே போகலை. சக்கரம் சுற்றுது, அவ்வளவுதான்.
இந்த சக்கரத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் சக்கரவர்த்தி மகாராஜா மகாராணி ஆகுறீங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? உலகத்துக்கே எஜமானர்கள், உலகத்தின் ஆட்சியாளன், அதாவது அழிவில்லா ஆட்சியாளன்ட்டு இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்குது, இம்மார்டல் ரூலர்னு. அது நாம் தான் ஆக போகிறோம், உலகத்துக்கே எஜமானர்களாக. பிரஜைகள் கூட அங்கே தங்களை எஜமானர்கள் தான் நினச்சிக்குவாங்க. எங்களுடைய ராஜ்யம் தான் சொல்லுவாங்க. இப்போ நம்ம சொல்கிறோமே நம்முடைய பாரதம்னு, அதுக்காக நம்ம என்ன பிரதமராக இருக்கிறோம்? அந்த மாதிரி தான் அங்கவும் பாரதவாசிகள் சொல்லுவாங்க எங்களுடைய ராஜ்யம். அப்போ அதை பாரதம் தான் சொல்லுவாங்க. ஹிந்துஸ்தான்ற பேர் தப்பு. ஆக்சுவலாக இப்போ மறுபடியும் பாரதம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? ஆக்சுவலாக சொர்க்கத்தில் வந்து அதோடைய பேர் ஃபரிஸ்தான் தான் பாபா சொல்லியிருக்கிறாரு, பரிஸ்தான். ஆனால் பாரதம், ஆனால் அங்கே சொல்லும்போது பரிஸ்தான் சொல்லுவாங்களாம், சொர்க்கம்னு கூட சொல்ல மாட்டாங்களாம். ஒரே ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் உலகம் ஃபுல்லாக இருப்பாங்கன்னா எப்படி இருக்கும்? பர்ஃபெக்டாகி வருவாங்க, இப்போ இருக்கிற மாதிரியே வருவாங்கன்னு நினச்சிக்காதீங்க. பர்ஃபெக்ட் ஆனால் தானே வருவாங்களே. அப்போ அப்படி ஆகலைன்னா கூட அடித்து உதச்சி மாற்றி தான் எடுத்துகிட்டு வருவார். இங்கே தர்மமும் கெட்டு கர்மமும் கெட்டு போனதுனால தங்களை தேவதைன்னு சொல்லிக்கிறது கிடையாது, சொல்லிக்க முடியாது. துவாபரகத்திலிருந்து இதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்குது. ஒருவேளை அவங்க கர்மம் கெடலை, தர்மம் கெடலை, தூய்மையாகவே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களாம், அப்புறம் எப்படி பாபா வந்து தேவதா தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுவார்? அப்போ நாடகம் எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குது பாருங்கள். கடவுள் வரணும் இல்லை, இல்லைன்னா கடவுளுக்கு பாகம் இல்லாமல் போயிடும்ல. ஸோ அதுவும் ஒரு காரணமாக சொல்கிறார். சொர்க்கத்தில் இந்த ஞாபகம் இருக்காது. ஞாபகம் இருந்துச்சுன்னா அவங்க இறங்கவே மாட்டாங்கன்றார். ஏன்னா அவங்களுக்கு பாபா நினைக்கிறதுலாம் கஷ்டம் கிடையாது, ஏன்னா அவங்க ஒன்றும் மாயையில் கிடையாது. அதனால தான் அங்கே அந்த ஞானம் இருக்காது. இதுக்கு முன்னாடி இந்த ரகசியமெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதா? பாபா தான் வந்து புரிய வைக்கிறார். எவ்வளோ இனிமையான பாபா அவர், இருந்தாலும் அவரை மறக்கிறேன்னு சொல்கிறீங்க. இருக்கிறதுலே இனிமையானவர் அவர் தான் இல்லையா? பாபான்னு சொல்லாதீங்க, இனிமையான பாபா சொல்லுங்கள். அதேமாதிரி நான் தூய்மையான ஆத்மான்னு சொல்லாதீங்க, நான் தூய்மையான பார்வை கொண்ட ஆத்மான்னு சொல்லுங்கள் இல்லையா? நேற்று சொல்லியிருப்பார், நான் தூய்மையான பார்வை கொண்டவன். ஏன்னா அந்த பார்வை தான் எல்லாத்துக்குமே, சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் உள்ள வித்தியாசமே அந்த பார்வையில் தான். அந்த பார்வையை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இது தேவதை ஆத்மாவா அசுர ஆத்மாவான்ட்டு. அனைவரிலும் இனிமையானவர் இந்த பாபா. ஆனால் ராவண ராஜ்யத்தில் இருக்கிற அத்தனை பேரும் உங்களுக்கு துக்கத்தை தவிர வேறு எதையும் கொடுக்கறது கிடையாது. கரெக்டு தானே? ராவண ராஜ்யத்தில் காமத்தினால, கோபத்தினால, பற்றுனால, பேராசைனால, அகங்காரத்தினால எல்லாத்துலேயும் துக்கம்தான் இல்லை? சைக்கோ கணவன் பொண்டாட்டியை டார்ச்சர் பண்ணுவான், இல்லை என்னை நல்லா ராஜா மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தார் ஆனால் செத்து போயிட்டார், அப்பயும் துக்கம்தான் இல்லை? எப்படி பார்த்தாலும் துக்கம்தான். ஏன்னா இது மரண உலகம் வேறு. இங்கே துக்கத்தை தவிர வேறு எதையும் யாரும் கொடுக்கறதில்ல. கொடுக்கறதா நினச்சி போய் சிக்கிக்காதீங்க, ஏமாந்துடாதீங்க. ராவணன் பல ரூபத்தில் இருக்கிறான், அதனால்தான் எல்லையற்ற தந்தையை தவிர நாம் யாரையும் நினைக்கிறது கிடையாது. நீங்கள் எல்லோரும் பக்தர்கள். ஸோ அவருடைய நினைவில் அன்பு கண்ணீர் வடிக்கிறீங்க. என் பிரியதர்ஷனே, எப்போ வந்து இந்த பிரியதர்ஷினியை சந்திப்ப அப்படின்னு கூப்பிடுவீங்க இல்லையா? இப்போ எங்கேயோ ஒரு பொண்ணு மாட்டிக்கிட்டா அப்படின்னா கணவனை தானே நினைப்பா வந்து என்னை கூட்டுட்டு போன்ட்டு. அந்த மாதிரி தானே நம்ம பாபாவை நினச்சிருக்கிறோம். குறிப்பாக அந்த ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்களும் என்னை கூட்டுட்டு பாப்பா அவர் கணவன் தானேப்பா ஒரு பொண்ணை வந்து கூட்டுட்டு போக முடியும். ஸோ அது அப்படி தான் நீங்கள் என்னை நினச்சிங்கன்றார். அதனால தான் அவர் பக்தர்களின் பதி, கணவன், அனைத்து பக்தைகளின் கணவன் இந்த கடவுள். அந்த கடவுளே வந்து உங்களுடைய பக்தியின் பலனை கொடுக்கிறார், வழி காட்டுறார், சுகத்திற்கான வழியை காட்டுறார். இப்படி போங்க,
பொறுத்துக்கோங்க. ஏன் பொறுத்துக்கணும்? அப்போ தான் நீ சொர்க்கத்துக்கு போக முடியும். சண்டை போட்டுட்டு இங்கேயே இருக்க போறியா? அதுக்கு தான் பொறுத்துக்க சொல்கிறார். இது 5000 வருட விளையாட்டு. எந்த மனிதனுக்கும் கடவுளை பற்றியும் தெரியாது, அவருடைய படைப்பின் முதலிடைக்கடை பற்றியும் தெரியாது. ஆன்மீக தந்தைக்கு தெரியும். அதை விட்டால் அவர் மூலமாக ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். வேறு எந்த மனுஷனுக்கும் தெரியாது. தேவதைகளுக்கே தெரியாது. அப்புறம் எப்படி நடுவில் வந்த மனிதர்களுக்கு தெரியும்? ஆரம்பத்தில் வந்த தேவதைகளுக்கே தெரியலன்னா ஒரே ஒரு ஆன்மீக தந்தைக்கு தான் தெரியும். அதை தான் குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். மற்றபடி எந்த தேகதாரிக்கும் படைப்பவரை பற்றியோ படைப்புடைய முதல் இடைக்கடை பற்றியோ தெரிஞ்சிக்க வாய்ப்பே கிடையாது. அவங்களுக்கு இந்த ஞானம் கிடைக்கவே முடியாது. ஏன்னா இது இருக்கிறதே ஆன்மீக தந்தைக்கிட்ட மட்டும்தான். அவர் வரும்பொழுது தான் இதை கொடுப்பார். என்னதான் நீங்கள் தீவிரமாக அந்தந்த மதத்தில் பக்தி செய்தால் கூட அவர் வரும்போது அடையாளம் கண்டுக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ரகசியம் தெரியும். அவரை நினைத்து சொர்க்க ராஜ்யத்தை அடைவீங்க. ஸோ பாபாவுக்கு மட்டும் இந்த ஞானம் தெரிகிறதுனால தான் அவரை ஞானேஸ்வர், ஞானேஸ்வர்னு சொல்கிறோம். அந்த ஞானேஸ்வர் நமக்கு இந்த ஞானத்தை கொடுத்து ராஜேஸ்வர் ஆக்கிறார். சூப்பர்ல. ஞானேஸ்வர் அவர், ராஜேஸ்வர் தான் நாம. அப்படின்னு என்ன அர்த்தம்? ராஜாவுக்கெல்லாம் மேலான ராஜா. ஞானேஸ்வர்னா ஞானிகளுக்கெல்லாம் மேலான ஞானி பாபா தான். ஸோ அதனால தான் இது ராஜாக்களை உருவாக்கக்கூடிய ஞானம்ன்றதுனால தான் இந்த ஞானத்துக்கு பேர் என்ன? ராஜயோகம். ஆனால் வரவன் போகிறவன்லாம் ராஜயோகம்னு பேர் வச்சுக்கிறான். ஏன்னா அவங்க ஹடயோகத்தை கற்றுக் கொடுப்பாங்க, சுவாசம் பிராணாயாமம் கற்றுக் கொடுப்பாங்க. பிராணாயாமம் பண்ணால் ராஜா ஆகிடுவாங்களா? குணம் மாறிடுமா? நம்மளது அப்படியே பேரெல்லாம் காப்பி அடிக்கிறாங்க. சகஜ யோகம்னு வைக்கிறாங்க. எனக்காவது ஒரு நாள் பிரம்மகுமாரி சென்டருக்கு போயிருப்பாங்க போல இருக்குதா, அப்படியே சகஜ யோகம். ஸோ இது ஒன்று தான் ராஜயோகம், மற்ற எல்லாமே ஹடயோகம் தான். ஸோ ஹடயோகிகளுடைய பல சித்திரங்கள் இருக்குது. ஸோ எப்போ சன்னியாசிகள் வராங்களோ அப்போ ஹடயோகம் தான் கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ ஹடயோகம் தான் விதவிதமான பொஸ். அவங்க சன்னியாசிகள் ஹடயோகத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. குறிப்பாக அது வளர்ச்சி, அவங்களுடைய அந்த துறவர மார்க்கம் வளர்ச்சி பெற்ற பிறகு ஹடயோகம் கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பாபா புரிய வைக்கிறாரு, நான் சங்கமயுகத்தில் மட்டுமே வருகிறேன், வந்து இந்த ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணுறேன். எங்கே ஸ்தாபனை பண்ணுறார்? சங்கமயுகத்தில் ஸ்தாபனை பண்ணுறார், சத்தியுகத்தில் கிடையாது இல்லையா? கடவுள் படைத்தார், எங்கேருந்து படைத்தார்னு கேட்பாங்க இல்லையா? அது வந்து கிறிஸ்தவ மதத்தின்படி இல்லாத ஒரு பூமியை டமால்னு படைத்தார், அதுக்கு அப்படி கேட்கலாம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. சொர்க்கத்தை படைக்கிறார், நரகத்தில் வந்து படைக்கிறார், அதாவது சங்கமயுகத்தில். ஸோ அதனால் சொர்க்கத்தில் இருக்க வேண்டிய குணமெல்லாம் இங்கே நீங்கள் வெளிப்படுத்தணும். இங்கே அது உங்களுடைய இயல்பான குணமாக மாறணும். அப்போ தான் நீங்கள் தங்க யுகத்துக்கு போக முடியும். ஸோ தங்க யுகத்தின் தொடக்கத்திலேயே ராஜ்யம் இருக்கும். அதனால் ஸ்தாபனை அங்கே நடக்கலை, சங்கம் யுகத்தில் தான் நடக்குது. இரும்பு யுகத்தில் எல்லாரும் பூஜாரிகள், தங்க யுகத்தில் எல்லோருமே பூஜைக்கு தகுந்தவர்கள். பாபா நம்மை பூஜைக்கு தகுந்தவராக மாற்றுறதுக்கு தான் வந்திருக்கிறார். ராவணன் தான் நம்மளை பூஜாரி ஆக்கிடுறான். ராவணன் வந்து தீவிர சிவபக்தனாக காட்டுறாங்க, அதை பெருமையாக எல்லாரும் சொல்லுவாங்க. அதோடைய அர்த்தம் என்னென்னா, பக்தியை அவன் தொடங்குறான்னு அர்த்தம். அதேமாதிரி ராவணன் பெண்களை எல்லாம் கவர்ந்துட்டு போவான். ஒரு சிவபக்தன் அப்படி பண்ணுவான்னா, இப்போ அதோடைய அர்த்தம் என்னென்னா, பக்தியை அவன் தொடங்குறான், காமத்தை அவன் தொடங்குறான்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இருக்கிறதுலே மிக உயர்ந்த படிப்பு இது.
அப்படிப்பட்ட படிப்பை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியரை யாருக்குமே தெரியாது. ஃப்ரீயாக கிடைக்குது இந்த ஞானம். இதுதான் ரொம்ப மிகப்பெரிய ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயமே இது தான். இன்றைக்கெல்லாம் எல்கேஜி சேர்க்குறதுக்கே 2 லட்சம் 3 லட்சம்னு கேட்குறாங்களாம். ஆனால் இங்கே உலக ராஜ்யத்தே அடைகிறோம், 2500 வருஷத்துக்கு இதோடைய பலனை அனுபவிக்கிறோம். ஆனால் ஒரு பைசா செலவில்லாமல் கிடைக்கிது. ஸோ அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுக்குற ஆசிரியர் நமக்கு ஆசிரியராக மட்டும் இல்லை, பரமபிதாவாகவும் சத்குருவாகவும் இருக்கிறார். இதுவும் யாருக்கும் தெரியறதில்லை. ஸோ பாபாவே வந்து தன்னுடைய முழு அறிமுகத்தை கொடுக்கிறார். ஏன்னா மனிதர்கள் யாருக்கும் அவரை பற்றிய அறிமுகம் தெரியாது. அவரே வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்து குழந்தைங்களை அப்படியே அலங்காரப்படுத்தி தன் கூடவே அழைச்சிட்டு போகிறார். இதுதான் முக்கியம். ஸோ அவ்யக்த முரளியில் 69 வந்த அவ்யக்த முரளியில் சொல்லியிருப்பார், நானே, அதாவது பிரியதர்ஷனே வந்து பிரியதர்ஷினிக்கு அலங்காரம் பண்ணி அழைச்சிட்டு போகிறார். அப்படிப்பட்ட எல்லையற்ற தந்தைக்கிட்ட இருந்து எல்லையற்ற அன்பை அடையிற பாக்கியம் உங்களுக்கு இப்போ தான் கிடைக்கிது. இந்த அன்பை சுவைத்த பிறகு உங்களுக்கு யாருடைய அன்பும் பிடிக்கிறது கிடையாது. எவ்வளோ சூப்பராக சொல்கிறாரு பாருங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து உலகத்தை பார்க்காத மனிதர்கள் மேலே அன்பு வைக்காத சொல்கிறார். ஸோ அவர் சொல்கிறாருன்னு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஆனால் பாபாவை நினைக்க நினைக்க அந்த அன்பு சுவைக்க ஈர்ப்பே இருக்காது மற்றவங்க மேலே. அவங்க அன்பாக பேசுகிறாங்கன்னு தெரியும், எல்லாம் தெரியும், ஆனால் உங்களுக்கு எந்த ஈர்ப்பும் இருக்காது. யோசிச்சு பாருங்களா, நீங்கள் குழந்தையாக இருக்கும்போது யோசிச்சு பாருங்களா, ராஜா செல்லம் அப்படி இப்படின்னு உங்கள் அப்பா அம்மா கொஞ்சுவாங்க, இப்போ வரவங்களாம் கொஞ்சுவாங்க, ஆனால் உங்களுக்கு எந்த ஈர்ப்பும் இருக்காது. உங்களால் அந்த வயசை நினச்சி பார்க்க முடியுதா? எதுவுமே இருக்காது. ஸ்கூலில் டீச்சர் இப்போ வந்தாலும் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது. ஆனால் இன்றைய குழந்தைகளுக்கு அது ஒரு பெரிய விஷயமாக தெரியுது. ஏன்னா ரொம்ப தேக உணர்வில் வந்துடுறாங்க இப்போ. ஸோ அப்போ நம்ம அந்த குழந்தையாக இருக்கிற நிலை அதை விட பரிசுத்த நிலையை அடையணும். பாபா நினைவிலே மூழ்கி, அதுக்கு தான் நினைக்க சொல்கிறார். இது பொய்யான உலகம். மனிதர்கள் வாயிலிருந்து வர்றதெல்லாம் பொய்யை தவிர எதுவுமே கிடையாது. சத்தியம் பண்ணலாம், நான் சொல்வது பொய்யை தவிர எதுவும் இல்லைன்ட்டு. மாயையும் பொய், நீங்கள் எடுத்த உடம்பும் பொய், ஒட்டுமொத்த உலகமும் பொய். பாரதம் பொய்யான கண்டமாக இருக்குது. தங்க யுகத்தில் அது சத்திய கண்டமாக மாறிடும். அங்கே எதுவுமே பொய்யா இருக்காது. பாரதம் ஒரு பொழுதும் அழியிறது கிடையாது இல்லையா? கடவுளே வர்றதுனாலையோ என்னவோ தெரியல, பாரதம் அழியிறதே கிடையாது. எல்லாத்தையும் விட மிக உயர்ந்த தீர்த்த ஸ்தலம் இந்த பாரத பூமி. இங்கே தான் எல்லையற்ற தந்தை வந்து சிருஷ்டியுடைய முதல் இடைக்கடை பற்றிய ரகசியத்தை குழந்தைங்களுக்கு கொடுத்து எல்லோருக்கும் சத்கதி கொடுக்கிறார். ஸோ அப்போ எவ்வளவு உயர்ந்த தீர்த்த ஸ்தலம் இதை யோசிச்சு பாருங்கள். இதை விட்டுட்டு மெக்கால போய் இறக்குறாங்க, அங்கங்கே போய் இறக்குறாங்க. பாரதத்துடைய மகிமை அளவற்றதுன்றார். உங்களால் மட்டும்தான் பாரதம் உலகத்தின் நம்பர் 1 அதிசயம்ன்றதை புரிஞ்சிக்க முடியும். மாயையின் 7 அதிசயங்கள் இருக்குது. இப்போ சொல்கிறாங்களே 7 அதிசயங்கள், அது மாயையின் அதிசயங்கள். ஆனால் கடவுளுடைய அதிசயம் ஒன்று தான். இது முன்னாடி மாயையின் அதிசயம்லாம் நிற்கக்கூட முடியாது. கடவுளும் ஒருவரே, அவருடைய அற்புதமான சொர்க்கமும் ஒன்று தான். ஸோ அதைத்தான் சொர்க்கம், பேரடைஸ், அல்லாவின் பூந்தோட்டம் அப்படிலாம் சொல்கிறோம். ஸோ உண்மையிலே அதுக்கு பேர் சொர்க்கம், அவ்வளோதான். இப்போ இருக்கிறது நரகம். பிராமணர்களாகிய நீங்கள் மட்டும்தான் முழு கல்பமும் சுற்றி வரீங்க. அந்த ஒரு விஷயத்தை நினச்சாலே பெரிய ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். சத்தியுகத்தில் முதல்ல நீங்கள் என்னவா பிறந்திருப்பீங்க? ஆணாகவோ பெண்ணாகவோ ராஜா ராணி சிம்மாசனத்தில் உட்காந்துருப்பீங்க. மறுபடியும் ராஜ குடும்பத்தில் தான் பிறப்பீங்க. மறுபடியும் ராஜ குடும்பம், ஆனால் வெவ்வேறு உடல், வெவ்வேறு உறவுகள், ஆனந்தமாக இருப்பீங்க. ஏன்னா பற்று இருக்காது. அடுத்தது துவாபர யுகத்தில் இருக்கும்போது ஸ்லைட்டாக பற்று வரும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரே இடத்துல பிறக்க மாட்டீங்க.
வெவ்வேறு இடத்துல பிறப்பீங்க. ஸோ எல்லா விதத்துலேயும் உலகத்தை சுற்றுவீங்க. காலத்தாலையும் சுற்றுவீங்க, இடத்தினாலையும் சுற்றுவீங்க. எத்தனை மொழி பேசியிருப்போம் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி ஹிந்தி கற்றுக்க அவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆனால் 2500 வருஷம் ஹிந்தி நம்ம பேசணுன்றதை தான் நினச்சி பார்த்தாலே ஆச்சரியமாக இருக்கும். பிராமணர்களாகிய உங்களுக்குத்தான் அந்த கொடுப்பனை இருக்குது. நாம் பிராமணர்களாக இப்போ இருக்கிறவங்க தான் பிறகு தேவதையாக மாறப்போகிறோம். ஏறும் கலை இறங்கும் கலைன்னு 2 இருக்குது. துவாபர யுகத்திலிருந்து இறங்கும் கலையில் இறங்கிக்கிட்டே வந்தோம். இன்னும் மனிதர்கள் இறங்கிட்டு தான் இருக்கிறாங்க. நம்மை மட்டும்தான் பாபா பிடிச்சி அப்படி மேலே தூக்கி கடைசிறாரு, போ மேலே போய் உட்காந்துக்கோ சத்தியுகத்தில்ன்ட்டு ஏறும் கலையில் போகிறோம். நம்முடைய ஏறும் கலையில் தான் எல்லாருக்கும் நன்மை. இந்த ஞானத்தை கேட்டவர்களுக்கும் கேட்காதவர்களுக்கும் அனைத்து ஜீவராசிக்கும் பஞ்ச தத்துவத்துக்கும் கூட. ஏன்னா எல்லாத்துக்கும் தானே சொர்க்கம் ஆகுது. ஸோ மற்றவர்களும் சொர்க்கத்துக்கு வராட்டினா கூட துக்கத்திலேருந்து தப்பிச்சு பரந்தாமத்துக்கு போயிடுறாங்கல்ல. பாரதவாசிகள் மட்டும்தான் இந்த உலகத்தில் அமைதியும் வேணும் ஆனந்தமும் வேணும்னு விரும்புகிறாங்க. சொர்க்கத்தில் ஆனந்தமே ஆனந்தம், துக்கத்தின் பேர் அடையாளமே இருக்காது. உண்மையில் அதுதான் கடவுளின் ராஜ்யம். இதை தான் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் தவறுதலாக கடவுள் இருப்பார் போல இருக்குன்னு நினச்சிக்கிறாங்க. கடவுள் உருவாக்கிய ராஜ்யம், கடவுள் அங்கே இருக்கிறது கிடையாது. பைபிள்லே பாருங்கள், சொர்க்கத்தை ஆதாம் ஏவாளுக்கு படைச்சிட்டு அவர் வெளில போயிடுறாருல்ல, அவர் அங்கே உட்காந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாரு. அந்த தங்க யுகத்தில் சூரிய வம்சம் இருக்கும். பிறகு வெள்ளி யுகத்தில் 2ஆம் தர சந்திர வம்சம் இருக்கும் இல்லையா. முதல் தரம் ஃபஸ்ட்டு கிரேடில் வர்றது சூரிய வம்சம்தான். நீங்கள் மட்டும்தான் ஆஸ்திகர்கள், மற்ற அனைவரும் நாஸ்திகர்களே. ஏன்னா அப்பாவே தெரியலன்னா அவங்க எப்படி ஆஸ்திகர்கள்னு சொல்ல முடியும்? என்ன தான் கோயிலுக்கு போனாலும் பக்தி பண்ணாலும், நீங்கள் கோயிலுக்கே போகாட்டினாலும் நீங்கள் தான் ஆஸ்திகர்கள். ஏன்னா அப்பாவை பற்றி தெரியும், அப்பாவுடையவராகி இருக்கிறீங்க. அப்பாவுடைய ஆஸ்தியை அடையிறதுக்கு முழு முயற்சி முழு மூச்சாக பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. ஸோ மாயாவோடு மறைமுகமான யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. பாபா இரவில் வருகிறார். திருடம் மாதிரி நான் வருவேன்ட்டு பைபிளில் இருக்கும். திருடன் எப்போ வருவான்? இருட்டில் தான் வருவான் இல்லையா. ஸோ அதனால தான் அவருடைய பிறந்த நாளை சிவராத்திரி அப்போ கொண்டாடுறோம், ராத்திரி. ஆனால் மனிதர்களுக்கு அது என்ன சிவனுடைய ராத்திரி அப்படின்ற அர்த்தம் கூட தெரியாது. பிரம்மாவுடைய இரவு முடிந்து பிரம்மாவின் பகல் தொடங்குது. சிவபாபா வந்த உடனே பிரம்மாவின் பகல் ஆரம்பிச்சிடுது. அதனால தான் அதை இந்த சங்கமயுகமே அமிர்த வேலைன்னு சொல்லப்படுது. ஸோ மனிதர்கள் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுடைய மகா வாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் உண்மையில் இது சிவபகவானுடைய மகா வாக்கியம். இப்போ யார் சொன்னது சரின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஸ்ரீகிருஷ்ணர் முழுசாக 84 பிறவி எடுத்து அனைத்தையும் இழக்கிறார் கடைசியில். அது மகாபாரதத்திலே இருக்க. கடைசியில் தாத்தாவாகி எதுவுமே பண்ண முடியாத ஒரு மரத்தடியில் உட்காந்துட்டு இருக்கும்போது வேடன் உண்டிக்கோலால் அடித்து அவர் இறக்குறார். அவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? ஸோ பிறப்பிறப்பில் வராதவர், தாயின் கர்ப்பத்தில் பிரவேசமாகி தனக்கென்று சொந்த உடலை எடுக்காதவர் ஒரு சிவத்தந்தை மட்டுமே. கடைசி 100 வருடத்தில் ஒரு வயோதிகர் உடலுக்குள்ளே பிரவேசிக்கிறார். தனக்கென்று சொந்த உடலை எடுக்கலை. மற்றபடி ஸ்ரீகிருஷ்ணருக்கு தன்னுடைய சொந்த ஜென்மங்களை பற்றியே தெரியாது. அவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? தன்னை பற்றியே தெரியாதவர் எப்படிப்பா கடவுளாக இருக்க முடியும்? சூப்பரான பாயிண்ட் இல்லை. தன்னை பற்றியே தெரியாதவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? தன்னுடைய பல ஜென்மங்களின் இறுதியில் முற்றிலும் அழுக்கான பிறகு அவர் உடலுக்குள்ள சிவபாபா வரார். இந்த அழுக்கான ராஜ்யத்தில் வரார். இந்த அழுக்கான உலகத்தில் நிறைய ராஜ்யங்கள், நிறைய பிரிவினைகள். ஆனால் தூய்மையான உலகத்தில் ஒரே ஒரு ராஜ்யம்தான் இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் கணக்கு இருக்குது.
பக்தி மார்க்கத்தில் தீவிரமான பக்தி செய்கிறாங்க, எனக்கு காட்சி கிடைக்கலன்னா நான் என் கழுத்தை அறுத்து செத்து போயிடுவேன்ற அந்த நிலைக்கு வரும் பொழுது அவங்களுடைய ஆசை நிறைவேற்றப்படுது, அதாவது காட்சி கிடைக்குது. இதுவே கடவுளுடைய கருணை தான். அது தப்பு தான், ஆனால் அந்த நேரம் பாபா வர்றதுக்கான பார்ட் இல்லை, அதனால் காட்சியை காட்டி சரி பண்ணுறார். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு தற்கொலை பண்ணணும்னு நினைக்கும் போது, அதை கடவுளை கூட விட்டுருங்க, வாழ்க்கையில் டிப்ரெஷன் வந்து தற்கொலை பண்ணணும்னு நினைக்கும் போது கூட பயங்கர அற்புதமான கனவு வரும், அப்படியே உங்கள் மனதையே மாற்றிடும். சிலருக்கு ஏதாவது காட்சி, இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் வந்து தற்கொலை செய்யலான்ட்டு போகும்போது ராகவேந்திரருடைய சிலையை பார்த்து அது பேசுகிற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னு வந்து தான் அவர் ராகவேந்திர பக்தர் ஆனார். ஆனால் இது உண்மையில் கடவுளுடைய மகிமை, ஆனால் அவர் ராகவேந்திரருடைய மகிமைன்னு நினச்சிக்கிட்டார். பாபா சொல்றார், அந்த மாதிரி காட்சி பார்க்குறதுல எதுவும் கிடையாது, அது தீவிர பக்தி, அவ்வளவுதான். எப்போ ராவண ராஜ்யம் தொடங்கிச்சோ அப்போ பக்தி மார்க்கத்தின் விஸ்தாரமான வேத சாஸ்திரங்களெல்லாம் மனிதர்கள் படிச்சுக்கிட்டு கீழே தான் இறங்கினாங்க. வியாச பகவான் வேதங்களை உருவாக்கினார் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க என்னென்ன எழுதியிருக்கிறாங்க வேதங்களில். ஸோ இப்போ தான் இந்த ஞானம் மற்றும் பக்தியின் ரகசியத்தையே நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த விளக்கங்கள் எல்லாமே தெளிவாக ஏணிப்படி சித்திரத்திலும் மரத்தின் சித்திரத்திலும் இருக்குது. 84 பிறவிகள் அதில் காட்டப்பட்டு இருக்குது. ஆனால் எல்லோரும் 84 பிறவிகள் எடுக்கிறது கிடையாது. யார் ஆரம்பத்திலே ஜென்மம் எடுக்கிறாங்களோ அவங்க தான் முழுசாக 84 பிறவிகள் எடுக்கிறாங்க. இந்த சங்கமயுக நேரத்தில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஞானம் கிடைக்கிது. இந்த ஞானம் தான் உங்களுக்கு 5000 வருஷத்துக்கும் வருமானத்திற்கான ஆதாரம். இந்த ஞானம் தெய்வீக குணமாக அங்கே வருது. அந்த குணத்திற்கேற்ப தான் உங்களுடைய வருமானம் கடைசி வரைக்குமே நிர்ணயிக்கப்படுது. ஒருத்தன் கை சுத்தமாக இருக்குதுன்னுவாங்க, அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்றவர்களுடைய பொருளை அபகரிக்கணும், இந்த காசு பொய் கணக்கு எழுதணும், இந்த மாதிரி எண்ணமே இல்லாதவங்களுக்கு கூப்பிட்டு வேலை கொடுப்பாங்க. உங்கள் கூட படித்தவங்க உங்களை ஞாபகம் வச்சு கூப்பிடுவாங்க. வெளிநாட்டில் இருந்தானா கூப்பிடுவாங்க, வா மச்சான் என் கூட ஒர்க் பண்ணுன்ட்டு. ஏன்? நீங்கள் அந்த அளவுக்கு பக்காவாக இருந்தீங்கன்றது உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பை கொடுக்குது பாருங்கள். ஸோ இது காரணம் என்ன? கடவுள் கொடுத்த ஞானம் பண்ண குணம்தான். 21 ஜென்மத்திற்கு நீங்கள் எதையும் அடையிறதுக்கு முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு அனைத்தும் நிரம்பி இருக்கும். முயற்சி பண்ணி எதுவுமே பண்ண தேவையில்லை. இல்லை, இன்றைக்கி நீங்கள் முயற்சி பண்ணலன்னா சோறு கூட கிடைக்காது. ஆனால் அங்கே 21 ஜென்மத்துக்கு உட்காந்து சாப்பிடுவீங்கன்றார் எல்லாருமே. ஸோ அதுதான் கடவுள் உருவாக்கிய அந்த ஒரு சொர்க்கம், உலக அதிசயம், பேரே பேரடைஸ். அந்த சொர்க்கத்தின் எஜமானராக பாபா உங்களை மாத்துறார். மனிதர்கள் உங்களுக்கு அதிசயங்களை காட்டுறாங்க. இல்லை, பைசா கோபுரம், நயகர நீர்வீழ்ச்சி, தாஜ்மஹால் காட்ட தான் செய்கிறாங்க. ஆனால் இங்கே அந்த உலக அதிசயத்தின் எஜமானராக ஆக்குறார். உங்களை தாஜ்மஹாலுக்கு உங்களை எஜமானர் ஆக்குனாங்க, போய் பார்த்துட்டு வரலாம், அவ்வளோதான். அதனால தான் பாபா சொல்கிறார், இவ்வளவும் உங்களுக்கு பெற்றுத்தருவது என்னுடைய நினைவு தான்னும் போது நிரந்தரமாக என்னை அல்லவா நீங்கள் நினச்சிட்டு இருக்கணும். அவன் சின்ன சின்ன ரித்தி சித்தி வர்றதுக்கு நைட்டெல்லாம் கண்ணு முழிச்சு பூஜை பண்ணிகிட்டு இருப்பான். இப்போ அகோரி கலையரசன் அவர் இன்டர்வியூவில் அவருடைய சேனலில் கூட பார்த்திங்கன்னா நைட்டு ஃபுல்லாக காளி பூஜை பண்ணுவார். அந்த குறி சொல்கிறதுக்கு உலக ராஜ்யத்தையே நம்ம அடையிறோம் நினைக்க மாட்டீங்க. இப்போ அதோடைய அருமை உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம் இல்லையா? இப்போ குழந்தையாக இருக்கும்போது எல்லா குழந்தையும் அப்படியே நம்ம பக்காவாக ஆகணுன்ட்டு படிக்கிறது இல்லை, அதனால தான் ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்குதுங்க. அந்த மாதிரி இப்போயும் அலட்சியமாக இருக்கலாமா? இப்போ நீங்கள் பெரியவங்க தானே, நீங்கள் குழந்தை இல்லை தானே?
என் ஒருவனை நினைவு செய்ய செய்ய உங்களுக்கு ஒவ்வொரு வினாடியும் சுகம் சேமிப்பாயிட்டே இருக்குது. உங்கள் உடலின் வலி கூட போயிடும்ன்ற ஜீவன் முக்தி பதவியை அடைவீங்க. இப்போவே நடக்கும் இந்த அதிசயங்கள் எல்லாமே. ஒரு வினாடியும் அவருடைய நினைவு கட்டாகாமல் இருங்க. அந்த ஆனந்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே ஒரு மயக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஜாலியாக இருக்கும். அந்த ஜாலியில் உடம்புல இருக்கிற வலி கூட உங்களுக்கு தெரியாதுன்ற அந்த சந்தோஷம் மாதிரி சத்தான டானிக் கிடையாதுன்னு பாபா சொல்கிறார். அதுலேயே உடல் நோயெல்லாம் போயிடும். ஜீவன் முக்தி வாழ்க்கையை இங்கேயே அனுபவம் பண்ணுவீங்க. தூய்மை ஆகிறதுக்கு நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். மன்மனாபவ ஆனீங்க அப்படின்னு அர்த்தம் முழுக்க முழுக்க பாபா நினைவில் இருந்தீங்கன்னா கடைசி நேரத்திலும் அந்த நினைவு வரும். இல்லாட்டின்னா எதை அதிகமாக நினைக்கிறீங்களோ அந்த நினைவு தான் வரும். அதுவும் 2 நாள் முன்னாடி சொன்னார் பாருங்க, எதையாவது ஒன்றத்தை சேர்த்து வைக்கிறீங்கன்னா அதோடைய ஞாபகம் தான் வரும். அதனால தான் எதையும் சேர்த்து வைக்காதீங்கன்ற. அந்த எதுக்கு 100 புடவை வாங்கி வைக்கிறீங்கன்னு சென்டர்காரங்களை கேட்கும்போது பாபா சொல்கிறாரு, என்ன உங்களுக்கு பயம்? உங்களது எல்லாத்தையும் திருடிட்டு போனால் கூட நான் முழுசும் மீண்டும் கொடுக்குறேன், நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்கன்றார். அப்போ கடவுள் மேலே நிச்சய புத்தி இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு தான் பாபா சொல்கிறார், எதுக்கு மற்றதெல்லாம் நீ நினைக்கிற? அப்போ கடவுளை நினைக்கும்பொழுது கிடைக்கிற சந்தோஷத்தை விட அது அதிகமாக கிடைக்கிறதா நீ நினைக்கிற. கடைசியில் ஒன்றாவது ஏமாற்ற போகுது. சாந்தி தாமத்தை தான் முக்தி தாமம்னு நாம் சொல்கிறோம். ஆனால் உண்மையிலே முக்தி கிடைக்கிறது இங்கே தான். முக்தியும் ஜீவன் முக்தியும் இங்கே கிடைக்குது, சங்கமயுகத்தில் கிடைக்குது. ஸோ அது சத்கதி. சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு பேர் சத்கதினா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது நரகத்தில் துர்கதி. எல்லாம் துர்கதியில் இருக்கிறோம், துக்கத்தில் இருக்கிறோம். இப்போ இந்த துர்கதியில் இருக்கும் பொழுது அப்பாவை தெரிஞ்சுக்கிட்டோம், சிருஷ்டியுடைய முதலிடை கடை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், நான் தான் இந்த உலகத்தை ஆண்ட மகாராஜாவாக இருந்தேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். மீண்டும் அடைவதற்கு என் அப்பாவை நினைக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளவும் பாபாவுடைய அன்புனால் உங்களுக்கு தெரியுது. பாபாவுடைய அன்பை அடையிறீங்க. ஒரு பார்வையில் இந்த உலகத்திலிருந்தே உங்களை தூக்கிட்டு போயிடுறார். சொல்லுவாங்களே, கிருஷ்ணர் சுபத்திரையை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணாருன்ட்டு. ஸோ இங்கே கடத்துறதோடைய அர்த்தம் என்னென்னா, இந்த உலகத்துலேருந்தே நம்ம கடத்திடுறார். இந்த உலகத்தில் நடக்கிற எதுவுமே உங்களை எதுவுமே பண்ணலை. இங்கே நீங்கள் இல்லவே இல்லை. எப்படி மீரா கிருஷ்ணனுடைய ஞாபகத்தில் இருந்தாங்களோ, மகாதேவி அக்கா கிருஷ்ணர் சிவனுடைய ஞாபகத்தில் ராஜ்யமும் வேணாம் ஒன்றும் வேணாம் ட்ரெஸ்ஸே கட்டி போட்டு ஓடினாங்களோ, அந்த மாதிரி ஒரு போதையில் இருக்கிறோம். நம்ம ட்ரெஸ்ஸை கட்டி போட்டு ஓட மாட்டோம், ஆனால் உடல் உணர்வை மறப்போம். ஸோ தானே நேரடியாக வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறேன். ஸோ ஒவ்வொரு தடவையும் ஞானத்தை எனக்கு கொடுக்குறாருன்னு நினைக்கணும். அவர் கொடுக்குறாரு, நாம் எடுக்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. தனிப்பட்ட முறையில் எனக்கு கொடுக்குறார். அதுதான் பக்தியில் ராதை கிருஷ்ணர் எனக்காகத்தான் புல்லாங்குழல் ஊதுறார் தெரியுமான்னுவாங்க. அப்போ எல்லோரும் அப்படிலாம் கிடையாது, நாங்களும் கூட தான் கேட்குறோம், இங்கே இருக்கிற பசு கூட தான் கேட்குது. ராதை சொல்கிறாங்க, நீங்கள்லாம் கேட்குறீங்க, ஆனால் அவர் ஊதுறது எனக்காகன்னுவாங்க. அதுதான் லவ். அந்த லவ் இருக்கணும். ஸோ இதில் மேலிருந்தே ஒரு உந்துதல் மூலமாகலாம் புரிய வைக்க முடியாது இந்த ஞானத்தை. பாபா உங்களுக்கு வழிகாட்டுறார். இந்த மாதிரி நீங்கள் என்னை நினைச்சிங்கன்னா உங்களுக்கு சக்தி கிடைக்கும் இல்லையா? பிரியதர்ஷினி காதலனை நினைக்கிற மாதிரி நினைக்க ஆத்மாவுக்குள்ளே அந்த பலம் வரும். எப்படி பேட்ரி சார்ஜ் ஆகுதோ அந்த மாதிரி ஆத்மாவுக்குள்ளே சக்தி நிரம்பும். இப்போ இந்த உடம்பை மோட்டார்னு சொல்லலாம். அதோடைய பேட்ரி ஆத்மா இப்போ டல் ஆயிடுச்சு. இப்போ உங்களுடைய புத்தி யோகத்தை சர்வ சக்திவான் தந்தையோடு இணைக்கிறதன் மூலமாக சக்தி நிரம்பி சதோ பிரதானம் ஆகிடுவீங்க, தம பிரதானத்திலிருந்து. ஏன்னா உங்களுடைய ஆத்மா பேட்ரி
சார்ஜ் ஆகிடும். ஸோ இப்போ சார்ஜ் ஏற்றிக்கிறோம். 5000 வருடத்தில் இந்த பூமியில் வாழ்வதற்கு தேவையான அளவுக்கு சார்ஜை ஏற்றிக்கிறோம் பாபாவை நினைவு செஞ்சு. ஸோ பாபாவை நினைக்கிறதுக்கு எத்தனை யுக்தி சொல்கிறாரு பாருங்களா. பிரியதர்ஷினியாக நினைங்கன்றாரு, ஆத்மா பேட்டரிக்கு சார்ஜ் போடுறதா நினச்சிட்டாவது நினைங்கன்றாரு, இல்லைன்னா கடைசியில் உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அதுக்கு பயந்துட்டாவது நினைங்கன்றாரு. எத்தனை விதமாக சொல்கிறார். சுயம் தந்தையே வந்து ஒவ்வொருத்தருடைய பேட்டரியும் சார்ஜ் போடுறார், சக்தி கொடுக்குறார். நீங்கள் இணைக்க மட்டும் செஞ்சால் போதும் இல்லையா. ஒரு லைட்டு எரியணும் அல்லது செல்ஃபோன் சார்ஜ் போடணும், என்ன பண்ணுவீங்க, அந்த சாக்கெட்டில் நீங்கள் ப்ளக் பண்ணால் போதும், அதிலிருந்து கரண்ட் வந்துடும். அது மாதிரி நம்ம பாபா கிட்ட புத்தியை ப்ளக் பண்ணுறோம், பாபா சக்தியை நிரப்பிக்கிட்டே இருக்கிறார். ஏன்னா அவர் மட்டும்தான் சர்வ சக்திவான். அவர் தான் இந்த இனிமையான விஷயங்களை எல்லாம் நமக்கு சொல்கிறார். ஜென்ம ஜென்மமாக பக்தி மார்க்கத்தில் சாஸ்திரங்களை படிச்சுட்டே வந்தீங்க. இப்போ பாபா சொல்கிறாரு, எல்லா மதத்தை சார்ந்தவர்களுக்கும் சொல்கிறார். ஏன்னா பக்தி மார்க்கத்தில் அந்தந்த மதத்தினர் அந்தந்த மதத்தின் சாஸ்திரத்தை தான் படிப்பாங்க. ஆனால் எல்லா மதத்திற்கும் பொதுவானவர் கடவுள் மட்டுமே. ஆனால் அவர் மட்டும்தான் எல்லா மதத்துக்குமான ஒரு விஷயத்தை சொல்ல முடியும். அது என்ன? உங்களை ஆத்மான்னு உணர்ந்து அப்பாவாகிய என்னை நினைவு செஞ்சீங்கன்னா உங்களுடைய பாவங்கள் எல்லாம் துண்டிக்கப்படும். எல்லா மதத்துக்கும் தேவை. நீ கிறிஸ்டினாரு, முஸ்லீமாரு, இந்துவாரு, நாஸ்திகனாரு, கடைசியில் உலகம் அழியும் போது துடிப்ப இங்கேருந்து தப்பிச்சு போனால் போதும்ன்ட்டு. அதுக்கான வழி தான் நான் உடம்பு கிடையாது, ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இரு. நினைவு பண்ண பண்ண பாவம் அழியும், தண்டனையை அனுபவிக்காமல் நீ தப்பிச்சு போயிடுவ, சொர்க்கத்துக்கும் வந்துடுவ. கடைசி நேரத்தில் நினைக்கிறவங்க எப்படி நினைப்பாங்கன்னா, தண்டனையெல்லாம் அனுபவிச்சுட்டு வலி தாங்காமல் நினைப்பாங்க. ஸோ எப்போ நினைக்க போகிறீங்க? சாய்ஸ் உங்கள் கையில். குழந்தைகளுடைய கடமையே பாபாவை நினைக்கிறது தான். கடமையே பாருங்கள். இதை தான் முஸ்லிம்கள் அல்லாவை நினைப்பதற்காகவே அல்லாஹ் நம்மை படைத்தாருன்னுவாங்க. அது உண்மையில் இந்த சங்கமயுகத்தை குறிக்கிற விஷயம். இதனால் அவருக்கு எந்த லாபமும் இல்லை. அப்போ தான் நீங்கள் அவரை மாதிரியே பரிசுத்தமாகி சார்ஜ் நிரம்பி கலியுகத்திலேருந்து தப்பிச்சு போக முடியும். இதில் குழப்பம் அடைகிறதுக்கான எந்த விஷயமும் கிடையாது. அந்த ஒரு தந்தை தான் பதித்த பாவனர். எப்போ நீங்கள் எல்லோரும் அவரை நினைவு செய்து செய்து தூய்மை ஆகுறீங்களோ அப்போ எல்லோரும் வீட்டுக்கு போயிடுவீங்க. இந்த ஞானம் எல்லா மதத்தினருக்கான, எல்லா வயதினருக்கான ஞானம். பணக்காரங்க, ஏழை, இந்த மதம் அந்த மதம் எல்லாருக்கும் ஒரே ஞானம்தான். ஏன்னா எல்லாருக்கும் ஒரே கடவுள் தானே. அது மட்டும் இல்லை, இது ரொம்ப ஈஸியான ஞானம். அதனால தான் இது பேர் சகஜ ராஜயோகம், சகஜ ஞானம்னு சொல்கிறார். ஸோ அப்படியே பாபா அன்பிலேயே தாளாட்டி இருக்கிறார் இன்றைக்கி. அப்படிப்பட்ட அன்பான பாபாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாரு, உங்களுடைய புத்தி யோகத்தை சர்வ சக்திவானோடு இணைத்து உங்களுடைய பேட்டரியை சார்ஜ் பண்ணுங்க. உங்களுடைய ஆத்மாவை சதோ பிரதானமாக ஆக்கிக்கோங்க. இதில் ஒரு பொழுதும் குழப்பமே வரக்கூடாது. நினைவு யாத்திரையில் இல்லையா, எதுக்கு நினைக்கிறோம்? ஆத்மா சதோ பிரதானமாகுது, தூய்மையாகுது, சார்ஜ் நிரம்புது. ஸோ அப்போ எதுக்காக நினைக்கிறோன்றதையும் சேர்த்து நினைக்கணும். அது ரொம்ப முக்கியம். இல்லை, நீண்ட கால லட்சியம் நாராயணன் ஆகிறது, அதுக்கு முன்னாடி லட்சியம் ஃபரிஸ்தா ஆகிறது, அதுக்கு முன்னாடி லட்சியம் உடலை மறக்கிறது, அதுக்கு முன்னாடி லட்சியம் ஆத்ம உணர்வில் நிலைக்கிறது, அதுக்கு முன்னாடி லட்சியம் வெளி உலகத்தில் இருந்தெல்லாம் உங்களுடைய புத்தியை நீக்கி தெய்வீக குணத்தை நிரப்புறது. ஸோ இந்த லட்சியத்தோடு ஒரு லட்சியத்தையும் சொல்லி சொல்லி நினைக்கணும். இதுக்காக பாபாவை நினைக்கிறேன், நினைக்க எனக்கு தெய்வீக குணம் நிரம்புது, நேற்று சொன்ன ஞானத்தை நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு இனிமையாக இருக்கணும். இனிமையாக இல்லாட்டினாலே துக்கம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. நான் துக்கம் கொடுக்க மாட்டேன் பாபா. என்னுடைய வார்த்தையில் அந்த இனிமைத்தன்மை எல்லோருக்கும் ஃபீல் ஆகும். இப்படியெல்லாம் நினைக்கணும்.
ஸோ இதில் குழப்பம் அடைகிறதுக்கு சந்தேகம் வர்றதுக்கெலாம் எதுவுமே இல்லை. அப்படி சந்தேகம் வருதுன்னா ரெகுலராக அவங்க முரளி படிக்கலைன்னு அர்த்தம். 4 நாள் முரளி படிக்கலைனாலே முடிஞ்சு போச்சு. மாயா மிதின்னு மிதித்து சந்தேகத்தை வர வச்சு கலியுகத்துக்கு துரத்தி ரொம்ப மோசமாகிடுவீங்க. ஸோ இந்த படிப்பை படித்து உங்கள் மீதே நீங்கள் கருணை கொள்ளணும். நீங்கள் பாபாவை மாதிரியே அன்பு கடலாக மாறணும். எப்படி பாபாவுடைய அன்பு அழிவற்றதாக இருக்குதோ அதே மாதிரி நீங்களும் எல்லோர் மீதும் உண்மையான அழிவற்ற அன்பு வைக்கணும். அதே நேரத்தில் பற்றற்ற அன்பாகவும் இருக்கணும். பற்றை வென்றவராகணும். அதன் மூலமாக தான் உலக ராஜ்யத்தையே நாம் அடைகிறோம். செம பவர்ஃபுல்லான வரதானம். பாபா சொல்கிறாரு, உணரும் சக்தியை பயன்படுத்தி இனிமையான அனுபவங்களை பெற்று நிரந்தரமான சக்திசாலி ஆத்மா ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், இந்த உணரும் சக்தி நிறைய இனிமையான அனுபவங்களை அனுபவம் செய்ய வைக்கும். சில சமயம் உங்களை நீங்கள் அப்பாவுடைய கண்ணில் ஜொலிக்கிற ரத்தினமாக உணருங்கள்ன்றார் இல்லையா? அந்த ஃபீலிங்க்கே போங்க, அந்த உணர்வுக்கு வாங்கன்றார். அதாவது பாபாவுடைய கண்ணில் கலந்திருக்கிற ஒரு உயர்ந்த புள்ளி ஆத்மா நான், அப்படி உணருங்க. சில சமயம் உங்களுடைய புருவ மத்தியில் ஜொலிக்கிற ரத்தினமாக உங்களை உணருங்க. சில சமயம் உங்களை பிரம்மா பாபாவுடைய சகயோகி கரமாக உணருங்கள். சில சமயம் உங்களை அவ்யக்த ஃபரிஸ்தாவாக உணருங்கள். ஸோ இதிலேயே உங்களுடைய மைண்டை பிஸியாக வச்சுருக்கும்போது தான் எல்லைக்குட்பட்டதுலேருந்து உங்களுடைய புத்தி விலகும். இது மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். என்ன போனாலும், சாப்பிட்டாலும், குளித்தாலும், டாய்லெட் போனாலும், நடந்தாலும், சுற்றினாலும், நண்பர்களோட பேசினாலும் இது மைண்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா மாட்டிக்குவீங்க. உங்களுடைய உணரும் சக்தியை அதிகப்படுத்த நீங்கள் சக்திசாலி ஆவீங்க. இல்லையா? இது மைண்டுக்குள்ளே சுற்றுறதுல தான் இருக்குது. அதுவும் சண்டே சொன்னார் பாருங்கள், 5 செகண்டில் 5 சொருபம், 5 செகண்ட் ஒதுக்க முடியாதுன்ட்டு. ஸோ அதை அடிக்கடி அந்த பயிற்சி பண்ண அந்த சக்திசாலியாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படியே அது ஒரு ஜாலியாக இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி பயிற்சி பண்ணும்போது உங்களுக்குள்ளே சின்ன குறை இருந்தாலும் அது தெளிவாக தெரியும். கரையாக உடனே நீங்கள் அதை மாற்றிடுவீங்க. ஸோ பர்ஃபெக்டாக உங்களை உணரும்போது தான் இம்பர்ஃபெக்ட்னஸ் வந்த உடனே கண்டுபிடிச்சி அதை நீக்கிடுவீங்கன்ற ஸ்லோகன். எல்லாருடைய இதயத்திலிருந்தும் இதயபூர்வமான ஆசீர்வாதத்தை அடைஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய முயற்சி ரொம்ப ஈஸியாகிடும். எப்படி எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதத்தை வாங்க முடியும்? பாபா சேவை செய்கிறதே ஸ்ரீமத் கிடையாதுன்றாங்க. ஓகே, அவங்க ஆசீர்வாதம் வாங்கணுன்ட்டு சேவை செய்யாமல் இருப்பீங்களா? ஏன்னா இப்படி தான் நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க, சேவையே செய்கிறது கிடையாது. ஸோ இங்கே என்னென்னா, கணவனுக்கு காமத்தை கொடுத்தா தான் அவன் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பான்ட்டு போய் அவங்ககிட்ட காமத்தில் ஈடுபடுவீங்களா? கறிமீன் சமைச்சு போடுவீங்களா? பாபா சொல்கிற வழிப்படி ஆசீர்வாதம் வாங்கணும். பாபா சொல்கிறதன் மூலமாக. ஸோ அதுக்கு பாபா சொல்லியிருக்கிறார், 1, பாபா சொல்கிறதையெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா பாபாவுடைய ஆசீர்வாதம் கிடச்சிடும். 2, உங்கள் மேலேயே உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆக்சுவலாக பாபா மேலே நீங்கள் அன்பு வச்சாலே பாபாகிட்ட இருந்து ஆசீர்வாதம் கிடைக்கும். அவருடைய ஸ்ரீமத்தை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுவீங்க அன்பு வச்சாலே. அப்படி ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கே உங்கள் மேலே ஆசீர்வாதம் கிடைக்கும். பரிவாரத்துக்கிட்ட எப்படி ஆசீர்வாதம் வாங்கிறது? அதுதான் பெரிய பிரச்சனை. அதுக்கு பாபா சொல்கிறாரு, என்ன சமஸ்காரம் முதல் வரட்டும், எல்லாம் வரட்டும், மரியாதை மட்டும் கொடுக்கறத நிறுத்தாதீங்க. இன்றைக்கி இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் ஆசீர்வாதம் வரும்ன்ற. அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கணும்னு அர்த்தம் கிடையாது. அவங்க ஸ்ரீமத்துக்கு எதிராகவே சொல்லுவாங்க, அதை கேட்டுட்டு இருப்பீங்களா? அது கிடையாது. ஆனாலும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுனா ஃபாலோ பண்ணுறது அர்த்தம் இல்லை. அவங்க உங்களை பற்றி தப்பாக பேசுவாங்க, அவமானப்படுத்துவாங்க. ஆனாலும் அவங்கள பற்றி நீங்கள் தப்பாக யாரு கூடயும் பேசவே பேசாதீங்க. அப்போ ஆசீர்வாதம் கிடைக்கும், அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும்.
அவங்களுக்கு தெரியும்ல நம்ம இவ்வளோ தப்பாக பேசியிருக்கிறோமே, அவங்களுக்கு மனசாட்சி உறுத்தி அந்த ஆத்மா நல்லா இருக்கணும், ஏன்னா திருப்பி என்ன ஒரு வார்த்தை கூட பேசலை அப்படின்னு அவங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். ஏன்னா இப்போ உங்களை பற்றி ஒருத்தர் தப்பாக பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொருத்தர்கிட்ட கண்டிப்பாக அந்த இன்னொருத்தர் உங்ககிட்ட அதை வந்து சொல்லிடுவாங்க. ட்ராமாவே அப்படி தான் டிசைன் ஆகியிருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது கடைசியில் பாபா காட்சியாக போட்டு காட்டுவார். அப்போ போட்டு காட்டும் பொழுது இவ்வளவும் தெரிஞ்சும் அவங்க நம்மளை பற்றி தப்பாக பேசலையே, அதையும் காட்சி போட்டு காட்டுவார். அப்போ வந்து அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி எல்லாருடைய ஆசீர்வாதமும் அடையிறீங்க. அப்புறம் இன்னொன்று இனிமையாக பேசுகிறது, சகயோகம் பண்ணுறது ஸ்ரீமத் படி. ஸோ இதன் மூலமாக அடுத்தது மற்றவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கறது, அன்பாக கொடுக்கணும், அதுதான் முக்கியம். ஸோ அப்போ எல்லாருடைய ஆசீர்வாதமும் கிடைக்கிது. அப்போ உங்களுடைய முயற்சி ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓம் சாந்தி. செம்ம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.